வணக்கம். இப்போது டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டம் எப்படி அரசியல்னால அந்த போராட்டம் திசை திருப்பப்படுது என்பதை பற்றி சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும், சென்ற செப்டம்பர் 2020 மோடி அவர்கள் 3 முக்கியமான விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார். அதனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் அவர்களுக்கு எங்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதோ அங்கே கொண்டு போய் இந்த விளைபொருட்களை விற்கலாம். அதுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டன. பிறகு யார் கூட வேண்டுமானாலும் ஒப்பந்தம் போட்டு அந்த பொருளை அதிக விலை கொடுப்பவருக்கு விற்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. உண்மையில் இந்த சட்டங்களை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி இதே கருத்துக்களை மற்ற கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இதே மாதிரி விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்குது. திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்குது. ஆக இது முழுதுமே புதிதல்ல, பல அந்த கட்சிகளே வாக்குறுதி கொடுத்தவைதான். அதே மாதிரி இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவார் மத்திய அமைச்சரவையில் விவசாயத்துறை மந்திரியாக இருந்த போது இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கடிதமே எழுதியிருக்கிறார். மாநில அரசுகளுக்கு கடிதமே எழுதியிருக்கிறார். ஆகவே இப்போது அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு என்றெல்லாம் சொல்லி அதை ஊக்குவிப்பது இது அரசியலாக்கக்கூடிய ஒரே முயற்சி தான், வேற எந்த காரணமும் இல்லை. இப்பவும் கூட போராட்டம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நடக்கல. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்த விவசாய சட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், விவசாயத்தில் பொருளை விற்கிறதுக்கு இருந்த சிரமங்கள் எல்லாம் தெரியும். ஆகவே மோடி அவர்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார். அதனால பெருவாரியான மக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் பஞ்சாப் மாநிலம் போன்ற பகுதிகளில் இதுக்கு எதிர்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம நாடு பெரிய நாடு, ஒவ்வொரு நாட்டிற்கும் விவசாயிகளினுடைய தன்மை இதெல்லாம் மாறுபட்டது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அந்த விளைபொருட்களை மண்டிகள் மூலமாகவே விற்கிறார்கள். அவர்கள் அங்க இடைத்தரகர்களினுடைய ஆதிக்கம் அதிகம். ஆகவே அந்த இடைத்தரகர்கள் தங்களுக்கு இடைஞ்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டை, அவங்களுடைய லாபத்தை விட விரும்பவில்லை. சராசரியா 6% 8% வரைக்கும் அந்த ஒரு விவசாயிக்கு இந்த இடைத்தரகர்கள் மூலமாக விற்பதனாலே மட்டுமே செலவாகுது. அது பெரிய அளவில் வருமானம் இவர்களுக்கு போகுது. அதை விட அவர்கள் விரும்புவதில்லை. இருந்தாலும் கூட மத்திய அரசு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சில பகுதிகளில் இருந்தவர்களுக்காவது பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி தெரிந்தவுடனே அவர்களை கூப்பிட்டு இதுவரைக்கும் 5 சுற்று பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் நடத்தி இருக்கிறது. அதுல அவர்கள் தெரிவித்த கருத்துகள், முக்கியமான ஆலோசனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அது மோடி அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் அதிகமான விவசாய விளைபொருட்களுக்கு அதிக அளவில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை எழுத்துப்பூர்வமாக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று அந்த சங்க பிரதிநிதிகள் கேட்டார்கள். அரசாங்கம் அதைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேறு பல அவர்களுடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உதாரணமாக இந்த ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய விவசாய விளைபொருட்கள் சந்தை குழு கமிட்டி, அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. அதற்கு அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அவர்களை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் விதிமுறைகள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஏற்படக்கூடிய பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக முதல்ல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சித்தலைவர்கள் அவர்களுடைய அளவில் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தது. இப்போது விவசாய சங்க பிரதிநிதிகள் கேட்டதனால நீதிமன்றத்திற்கும் அது செல்ல வேண்டும், அதற்கு உரிமை வேண்டும் என்று கேட்டார்கள். அதை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசு விவசாய சங்கங்கள் கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சட்டங்களையே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அரசாங்கம் அதை எடுத்து பின்வாங்கி வாபஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது சரியான கோரிக்கை அல்ல. அதற்கு காரணமே இந்த
அரசியல் கட்சிகள் தான் இந்த போராட்டத்தை இப்போது நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில இன்னமும் கூட விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது, அவர்களை அழைத்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக மற்றும் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் இதை அரசியலாக்க முயற்சிக்கின்றன. இப்போ உதாரணமா எவ்வளவு அரசியல் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிறதே இல்லை, ஏபிஎம்சி சிஸ்டமே இல்லை. ஆனா இவங்க விவசாயிகளுக்காக போராடுறதா சொல்றாங்க. திரிபுராவில் 25 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அங்க அவர்கள் ஆட்சி செய்த வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கவில்லை, விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை. குறைந்தபட்ச ஆதார விலை சிஸ்டமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாலே தான் திரிபுராவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களினுடைய போராட்டம் முழுக்க முழுக்க அரசியல். இவர்கள் கூட துரதிருஷ்டவசமான சம்பவம் என்னவென்றால், பிரிவினைவாத தேசவிரோத இயக்கங்கள் எல்லாம் கூட இவர்கள் கூட கூட்டு சேர்ந்து இப்போது இந்த இயக்கத்தில் ஊடுருவி விட்டன. எப்படி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மக்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடத்த போது 2-3 நாட்களில் இந்த பிரிவினைவாத இயக்கங்கள் உள்ளே நுழைந்து விட்டதோ, அதே மாதிரி சூழ்நிலை இன்றைக்கு இந்த டெல்லி போராட்டத்திலும் நடந்திருக்கிறது. அதனால்தான் நீங்க அவங்களுடைய கோரிக்கையை பார்த்தோம்னு சொன்னா, இந்த அர்பன் நக்சல்ஸ் தேசத்துக்கு விரோதமாக சட்டவிரோதமாக செயல்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லி கோரிக்கையா வைக்கிறாங்க. விவசாயிகளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒமர் கலீத்தை விடுதலை செய்ய வேண்டும், வரவரராவை விடுதலை செய்ய வேண்டும் சொல்றாங்க. அதற்கும் போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஆகவே இவர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் ஊடுருவி விட்டன. அது காலிஸ்தான் அமைப்பாக இருக்கலாம், PFI போன்ற தேச விரோத பிரிவினைவாத அமைப்புகளாக இருக்கலாம். அவையெல்லாம் இந்த விவசாய போராட்டத்தில் ஊடுருவி விட்டன. அதற்கு மேலே போய் இப்ப 370 சட்ட பிரிவானது இது பாராளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அண்ணல் அம்பேத்கர் விரும்பியபடி நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்தில், விவசாய போராட்டத்தில் ஈடுபவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 370 பிரிவை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று. இதற்கும் விவசாயிகள் போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஆக முழுக்க இப்போது அரசியலாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அதில் தேச விரோத பிரிவினைவாத இயக்கங்கள் சேர்ந்து கொண்டு உள்ளன. அதனாலேதான் அவர்கள் பல இடங்களில் அந்த பிடிக்கக்கூடிய அந்த பேனர்கள், அவர்கள் போடக்கூடிய கோஷங்கள் எல்லாமே விவசாயத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் தேச விரோதிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் நக்சல்களுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டங்கள் பலனளிக்கும் என்று தெரிந்ததாலே தான் நாடு முழுவதும் இதற்கு பெருவாரியான முறையில ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல விவசாய நிபுணர்கள், விவசாய அமைப்புகள் எல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. ஏனென்றால் விவசாயிக்கு இருந்த பிரச்சனையே தன்னுடைய விளைபொருளை லாபமாக விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் எந்த ஒரு உற்பத்தி செய்பவரும் அவருடைய பொருளை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி இப்போது மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதன் மூலம் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இதை விவசாயிகள் வரவேற்கிறார்கள். நாடு முழுவதும் அதனாலே தான் வரவேற்பு இருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே, குறிப்பிட்ட இடங்களிலே மட்டும் பிரச்சனை. காரணம் என்னவென்றால், அந்த குறிப்பிட்ட இடங்களில இதன் மூலம் இதுவரைக்கும் லாபம் அடைந்து கொண்டிருந்த இடைத்தரகர்களுக்கு பலன் போகிறது, அவர்களுடைய வருமானம் தடைபடுகிறது என்பதனால் தான் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அதனாலதான் பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் ஆரம்பத்தில் துவங்கிய போது இப்போது அதை புரிந்து கொண்டு ஹரியானா பகுதியை சேர்ந்த விவசாய சங்கங்கள் இதிலிருந்து விலகிவிட்டன. இப்போது குறிப்பிட்ட சில அமைப்புகளை மட்டும் இதை நடத்துகின்றன. காரணம், இது அரசியலாக்கப்பட்டு விட்டது. இதுல இப்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக போன்ற இயக்கங்கள் எல்லாம் குளிர்காய நினைக்கின்றன, விவசாயிகளை தவறான பாதையில இட்டு செல்ல நினைக்கின்றன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பெரும்பான்மையான விவசாயிகள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த டெல்லியில நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது இப்போது முழு அரசியலாக்கப்பட்டது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதுல பிரிவினைவாத தேசவிரோத அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டு விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனையை சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கு இடையூறாக இருந்து வருகின்றன என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சட்டங்களை நாம் எல்லோரும் வரவேற்று மோடி அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அதே சமயத்தில்
இந்த தவறான போராட்டத்திற்கு நாம் எந்த வகையிலும் ஆதரவளிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்.